திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழா நிகழ்ச்சிகளில் தலைமையேற்றுள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி தம்பி ஸ்டாலின் அவர்களே, முதன்மை செயலாளர் அறிவியல் ஆர்காட்டார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் துரைமுருகன், பிபி துரசாமி, திருமதி சர்படமாண்டியன் ஆகியோர்களே, உரையாற்றிய தம்பி டி.ஆர். பாலு, தம்பி திருச்சி சிவா, செல்வி கனிமொழி, சர்க்குணபாண்டியன் ஆகிய வாழ்த்துறை வழங்கிய கழக முன்னோடிகளே, வரவேற்புரையாற்றிய தம்பி பொன்முடி அவர்களே, பெரியார் விருது, அண்ணா விருது, பாவேந்தர் விருது, என் பெயரால் உள்ள விருது ஆகிய விருதுகளை பெற்ற முறையே மும்பை அப்பாதுரை அவர்களே, தம்பி ரகுமான் கான் அவர்களே, சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, அருமை தம்பி ஆர்.டி. சீதாவதி அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, குரல் அழகும் குன்றி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அளிக்கிற உற்சாகத்தில் போக போக தொண்டை சரியாகிவிடும். என்னுடைய தொண்டும் சீராக நடைபெறும் என்பதை தெரிவித்து சில கருத்துக்களை இந்த வெற்றி விழாவிலே, எழுச்சி விழாவிலே பல்லாயிரக்கணக்கில் குழுமியிருக்கின்ற உடன்பிறப்புகள் மத்தியிலே எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பொது வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைத்த 1944களில் முதலாக கழக கொள்கைகளை விளக்க நாடகம், சினிமா ஆகியவற்றை பயன்படுத்திய போது சந்தா அல்லது பழனியப்பன் என்ற நாடகத்தை விழுப்புரத்திலேதான் நாகை திராவிட நடிகர் கழகத்தின் சார்பாக நாங்கள் தொடங்கினோம். அப்பொழுதெல்லாம் விழுப்புரத்தில் இருந்த கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் மிக புதியவர்களாக, வியப்புக்கு உரியவர்களாக, ஆச்சரியப்படத்தக்கவர்களாக அன்றைக்கு நுழைகிறோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது.
தம்பி பொன்முடியை கேட்டு அந்த ஆற்றின் பெயரை கூட குறிப்பிட்டுள்ளேன். இங்கே ஓடியும் ஓடாமலும் இருக்கின்ற பம்பையாறு, விழுப்புரத்துக்கு ஓரத்தில் இருக்கின்ற பம்பையாறு, அந்த பம்பையாற்றில் நாகை திராவிட நடிகர் கழகத்தைச் சேர்ந்த நாங்கள், நான் உட்பட அந்த நடிகர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் போய் குளித்து விட்டு வேட்டியை சட்டையை உலர வைக்க அதை கைகளிலே தூக்கி பிடித்தபடி வெயிலிலே கைய வைத்துக் கொண்டு நாங்கள் தங்கியிருக்கின்ற மண்டபத்துக்கு வந்து சேருவோம். இப்படியெல்லாம் கலந்து பழகிய, உறவாடிய, ஒன்றி கலந்த இடம் இந்த விழுப்புரம். என்னுடைய பொது வாழ்க்கையில், குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில், கழக வரலாற்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஊர்களிலே ஒன்று விழுப்புரம். விழுப்புரத்திலே அன்று வாழ்ந்து என்னால் மறக்க முடியாதவர்கள் சண்முக உடையார், கோவிந்தசாமி, இன்றைக்கு என்னால் மறக்க முடியாதவர் தம்பி பொன்முடி, இத்தகைய தொடர்பு அன்றும் இன்றும் இருக்கின்ற சூழலில் அந்த நிலை எனக்கு ஏற்படுத்துகின்ற உற்சாகத்தில் இந்த இனிய விழாவில், ஒப்பற்ற விழாவில், உணர்ச்சி மிகுந்த விழாவில் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகின்றேன். அகவை 89 எனக்கு என்று சொன்னார்கள். என்ன மெத்தை ஆண்டுகள் எனக்கு தெரியாது. ஆனால் மிச்சம் இருக்கின்ற ஆண்டுகளெல்லாம் இன்றைக்கு ஆற்றுகின்ற இதே தொண்டினை உங்களுக்காக, தமிழர்களுக்காக ஆற்ற வேண்டும் என்ற ஆவலோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றும் இன்றும் இங்கே உரையாற்றிய நம்முடைய நண்பர்கள், கழகத்தினுடைய காவலர்கள் இன்றைக்கு இளைஞர்களிடையே உருவாகி இருக்கின்ற எழுச்சியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நான் அந்த எழுச்சியை இன்று நேற்றல்ல, அந்த எழுச்சியை அன்றைக்கு உருவாக்கியவரே நான் தான் என்று சொல்லிக் கொள்வதே எனக்கு தனி பெருமை உண்டு. இன்றைக்கு என்னதான் சாலையின் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் நாயகன் என்றெல்லாம் புகழப்பட்டாலும் என் மகன்தான் அவன். நான் பெருமை அடைத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அணி இன்றைக்கு தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டு தனக்கு கிடைத்த வலிமையை, ஆற்றலை, பெருமையை இந்த கழகத்திற்காக அர்ப்பணிப்பது என்கின்ற உணர்வோடு பணியாற்றுகின்ற காட்சியை நான் நாடகம் காணுகின்றேன். விழுப்புரத்திலே மாத்திரமல்ல, விழுப்புரம் மாத்திரமல்ல, இப்படி பல இடங்கள் விழாப்புறங்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றன. விழா நடைபெறுகிற காரணத்தால் சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள். விழாப்புறம் என்பது எப்பொழுதே நீ விழாப்புறமாகத்தான், விழாப்புறமாகத்தான் தமிழ்நாடு இருக்கும், விழுப்புரங்களும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.
இங்கே உரையாற்றியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள். இளைஞர் சமுதாயம் எந்த அளவிற்கு இன்றைக்கு உத்வேகம் பெற்றிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த உத்வேகத்தை நான் உணர்வுபூர்வமாக அறிவேன். பேராசிரியர் மறந்திருக்க மாட்டார். அவர் நினைவிலே என்றைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த உத்வேகம் இளமை காலத்திலேயே 1945, 46 ஆகிய ஆண்டுகளிலேயே என்னுடைய உள்ளத்திலே எழுந்த காரணத்தினால்தான் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற மாநாட்டை நான் நடத்தினேன். அந்த மாநாட்டிற்கு தலைப்பு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற மாநாடு. அதை நான் தோழர் மதியழகனையும் நம்முடைய பேராசிரியர் அவர்களையும் சிறப்புரையாற்ற அழைத்திருந்தேன். அவர்கள் இருவரும் ரயிலிலே வந்தார்கள். நானும் என்னுடைய நண்பன் தென்னனும் ரயில்வேக்கு சென்றோம் அவர்கள் வரவேற்க. ஆனால் ஒரு சந்தேகம் நமக்கு, அன்பழகன் என்றால் யார் தெரியாது, மதியழகரை நாங்கள் ஒரு ரயிலை பார்த்ததில்லை. இருவரும் ரயிலே வந்து இறங்கும்போது எப்படி அடையாளம் கிடைத்து நம்முடைய மாணவர் என்ற மாநாட்டிற்கு அவர்களை அழைத்து வருவது என்று 2 பேர் யோசித்து ரயில் அடிக்க போனோம். ரயிலில் இறங்கிய பேராசிரியர் எங்களை தேடி தேடி பார்த்து கடைசியாக ஓரளவு அடையாளம் கருணாநிதியா என்றார். நீங்கள் தான் அன்பழகனா என்றேன். இப்படித்தான் எங்களுடைய உறவும் தொடர்பும் உருவாயிற்று. அப்பொழுது அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பயின்று கொண்டிருந்தார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே. அதன் பின்னர் பேராசிரியராக புகழ் பெற்றார். அந்த இடைக்காலத்தில் தான் நான் அவருடைய பேச்சுக்களை கேட்டு அவருடைய பணிகளை பார்த்தும் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்தும் என்னை நான் உருவாக்கி கொண்டேன். அதை போல அண்ணா அவர்களுடைய உரை, அண்ணா அவர்களுடைய பேச்சு, அண்ணா அவர்களுடைய எழுத்து, புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை, இவைகளையெல்லாம் படித்து படித்து மனப்பாடம் செய்து கொண்டு அவைகளையெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய படிக்கான உரங்களாக ஆக்கி கொண்டு உலா வந்தேன் தமிழகத்திலே. அப்படி வந்த நான் சட்டப்பேரவை தேர்தலிலே இருப்பதற்கு வலியுறுத்தப்பட்டு அண்ணாவிடத்திலே யோசனை கேட்டேன். இப்படி என்னை நிற்க சொல்லுகிறாரே, நான் எந்த தொகுதியில் நிற்பது என்று கேட்டபோது அண்ணா அவர்கள் யோசித்த சொல், 2-3 தொகுதிகளை சொல், நான் பிறகு சொல்லுகிறேன் எந்த தொகுதி என்று குறிப்பிட்டார். நான் என்னுடைய சொந்த ஊர் திருவாரூர் தொகுதியிலே நிற்கலாம் என்று எண்ணினேன். பிறகு பார்த்தால் அந்த தொகுதியை ஆதிதிராவிடர்களுக்காக ஒதுக்கிவிட்டார்கள். அதனால் தேர்தல் விதிமுறைப்படி நான் அங்கே நிற்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். திருவாரூரில் எனக்கு ஒன்று வெறுப்பில்லை,
ஆதரவு இருக்குமோ இருக்காதோ என்கின்ற சந்தேகம் இல்லை. ஆதரவு உண்டு என்பது இப்பொழுது நடந்த இந்த தேர்தல் புயலுக்கு பிறகு கூட எல்லா ஊரிலும் தொகுதியில் நாம் தோற்றாலும் கூட திருவாரூரிலே 56,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் உள்ளூர் செல்வாக்கை நான் இழந்து விடவில்லை. நல்ல மாடு என்றால் உள்ளூரிலே விளைவோம் என்பார்கள். இது நல்ல மாடு, உள்ளூரிலே விளைவு. ஏன் சொல்லுகிறேன் என்றால் அறிஞர் அண்ணா அவர்களுடைய யோசனையை பேராசிரியர்கள் போன்றவர்களுடைய ஆய்வுகளை கருத்துக்களை அலட்சியப்படுத்தாமல் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டு ஆய்வு செய்து அதற்கு பிறகு நான் அன்றைக்கு குளித்தலை தொகுதியிலே போட்டியிட்டேன். நீங்கள் இந்த பெருங்கூட்டத்திலே சொல்லும் பொழுது நம்புவீர்களோ இல்லையோ, அந்த தொகுதியில் நான் நின்று வென்றபோது காங்கிரஸ் கட்சியினுடைய பெட்டியில் குறிப்பாக தாய்மார்கள் வாக்களித்த அந்த பெட்டிகளில் மிக மிக சொற்ப வாக்குகள் தான் அவர்களை கிடைத்தார்கள். தண்ணீர் பள்ளி இருக்கின்ற ஒரு ஊரில் பெண்களுக்கு வாக்களிக்க வேண்டிய இடத்தில் பெட்டி காலியாக இருந்தது. அங்கே முழுமையான வெற்றியை குளித்தலையிலே பெற்றேன். அன்று முதல் இன்று வரையில் நான் நின்ற சட்டமன்ற தேர்தல்கள் 12. இந்த 12 சட்டமன்ற தேர்தல்களிலும் நான் எங்கும் தோல்வி அடையவில்லை. உங்களை போன்றவர்களுடைய அன்பான ஆதரவால் ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெற்றே வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் திருவாரூரில் 56,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்களே என்பதை எண்ணும்போது, தோற்கடிக்கப்பட்டு விட்டார்களே என்பதை பார்க்கும்போது திருவாரூரில் பெற்ற வெற்றி எனக்கு வெற்றியாக தெரியவில்லை. இருந்தாலும் அதை ஒரு படிக்கட்டாக வைத்து, தோல்விகளை படிக்கட்டாக வைத்துக் கொண்டால்தான் வெற்றிகளை பெற முடியும் என்ற பொன்மொழிக்கு ஒப்ப என்றைக்கும் தோல்விகளை பற்றி தோல்ந்து விடாமல் கவலைப்படாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதை போலத்தான் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஓரிரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலே வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட அவர்கள் என்னோடு கொண்ட நட்பை இதுவரையிலே என்று சொன்னால் இனிமேல் என்று யாரும் எண்ணக்கூடாது. என்றும் அவரது நட்பை இழந்ததில்லை. நானும் அவருடைய நட்பை பிரிந்திட விரும்பியதில்லை. நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதால்தான், ஒன்றாக சிந்திப்பதால்தான், ஒன்றாக நாட்டு நிலையை உணர்வதால்தான், ஒன்றாக இருந்து மொழி வளர்க்க வேண்டும் என்று கருதுவதால்தான் எங்களால் ஒன்றாக இருக்க முடியாது. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இவைகளெல்லாம் எங்களை வஞ்சிரம் கொண்டு ஒட்ட வைத்ததை போல ஒட்ட வைத்திருக்கிறது. எனவே இதை பிரித்து விடாமல் என்று எவராவது கருதினால் அவன் தோற்றுத்தான் போவான். அவர்கள்
புறமுது காட்டித்தான் ஓட நேரிடும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து இடையிலே எதிர்கட்சி நிலையை கூட இழந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது என்றால் இதற்காக காலையிலே நம்முடைய பட்டிமன்றத்தில் நம்முடைய அருமை தம்பி திண்டுக்கல் லியோனி அவர்கள் நடத்திய பட்டிமன்றத்தில் அரசியலா, கலை இலக்கியமா, சமுதாயமா என்ற தலைப்புகளை அவர்கள் வாதாடிய போது அரசியல், நான் அப்பொழுது மேடையில் இல்லை, கீழே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். லியோனை மேடை தலைவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய தீர்ப்பு சமுதாயம் என்ற அந்த நிலையிலே நான் இருந்தது என்று எண்ணி பார்த்தேன். சமுதாயத்தை தூக்கி நிறுத்தத்தான், சமுதாயத்தினுடைய இழிவுகளை போக்கத்தான் அரசியல் என்கின்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். சமுதாய பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றத்தான் அரசியல் நமக்கு துணை தேவை இருக்கிறது. அந்த துணையை தூக்கி எறிந்துவிட்டு நான் சமுதாய பணி ஆற்றுகிறேன் சொன்னால் அதை முழு வெற்றி கிடைக்காது. தந்தை பெரியார் அவர்களுக்கு தான் சமுதாய பணிதான், எனக்கு அரசியலோ கட்சி தேர்தலோ தேவையில்லை என்று சொன்னார். ஆனால் அந்த பெரியாருக்கும் நம்முடைய துணை இருந்த காரணத்தால் அவருடைய கொள்கைகளை, அவருடைய எண்ணங்களை நாம் சட்ட வடிவம் தந்து நிறைவேற்ற முடிந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே சமுதாய வெற்றிக்கு அரசியலும் தேவை. அரசியலை ஒரேடியாக நாம் பகைத்துக் கொள்ள முடியாது, அலட்சியப்படுத்தவோ இயலாது. அரசியலை பயன்படுத்தி சமுதாயத்திலே புரட்சிகளை நடத்த வேண்டும், நடத்த முடியும், நடத்தியிருக்கிறோம். ஒரு காலத்திலே திருமணங்களில் நடத்துவதில் எவ்வளவு இடர்பாடு இருந்தது. சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லாது என்று ஒரு நிலை இருந்ததா இல்லையா உங்களுக்கு தெரியும். ஆனால் சுயமரியாதை திருமணங்களை நடத்துவது சமுதாய கொள்கை. அந்த சமுதாய கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற நமக்கு அரசியல் தேவைப்பட்டது. நாம் சட்டமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்த காரணத்தால் தான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும். இதுவரையிலே நடந்த திருமணங்களும் சரி, இது நடக்கக்கூடிய திருமணங்கள் சரி, சட்டப்படி செல்லுபடியாகும் என்கின்ற சமுதாய புரட்சியை நடத்திய காரணத்தால் தான், அதற்கு அரசியல் நமக்கு பயன்பெற்ற காரணத்தால் தான் சமுதாய குறிக்கோளில் நான் வெற்றி அடைய முடிந்தது. அப்படிப்பட்ட சமுதாய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் நாம் தொடர்ந்து நம்முடைய தொண்டினை ஆற்றுவோம் என்று சூளுரைத்துக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு இடையூறுகளை, சங்கடங்களை எல்லாம் சந்தித்தாலும் கூட அரசியல் மூலமாக, ஆளுங்கட்சியின் அராஜகத்தின் மூலமாக என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேய் புலம்பல் புலம்புகிறவர்களுடைய சர்வாதிகார ஆட்டத்தின் காரணமாக நேற்று ஒன்று, இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று என்று பேசுகின்றவர்களுடைய இயல்புகளின் காரணமாக மக்கள்
எந்த அளவுக்கு அவதிப்படுகிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. கருணாநிதிக்கு தன்மானம் இல்லை என்று தன்மானம் உள்ள ஒரு அம்மாயா பேசியதாக பத்திரிகையிலே பார்த்தேன். தன்மானம் என்றால் என்ன? அதை அளந்து கொடுப்பார்களா, நிறுத்து கொடுப்பார்களா, அது கடையிலே கிடைக்குமா, அதை தெருவிலே விற்பார்களா, பெங்களூர்ல இருந்து வருமா, இதெல்லாம் தலைவராக உங்களால் மதிக்கப்படுகிறேன், தொண்டனாக உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், இயக்கத்திற்காக தியாகம் செய்கிறவன் என்ற தியாகியாக உங்களால் போற்றப்படுகிறேன். ஆனால் நான் பிறந்த சமுதாயத்திலே எவ்வளவுதான் இசை கற்றவர்களாக இருந்தாலும், சங்கீத வல்லுநர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், எப்படி இழித்துரைக்கப்பட்டார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ராஜரத்னம் பிள்ளை, குளைக்கரை பிச்சையப்பா பிள்ளை, திருவழுங்காடு சுப்பிரமணிய பிள்ளை, இந்த மகா வித்வான்களை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அல்லது உங்களுடைய தாத்தா, பாட்டனார், அப்பா, அம்மா இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய வித்வான்களாக இருந்தாலும் ஒரு உயர்ஜாதிக்காரர் எதிரே வந்தால் சாமி கும்பிடுகிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, தான் இளைய கொடுத்து வாங்கி தோளிலே போட்டிருக்கிற துண்டை இழுத்து இடுப்பிலே கட்டி கொள்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் திருவாரூர் பள்ளிகளை படித்து என்னுடைய கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய சட்டைக்கு மேலே என்னுடைய துண்டு இருக்கும். ஊர் பெரியவர்கள், என்னப்பா அக்ரஹாரத்தில் ஐயர் ராதாகிருஷ்ண ஐயர் வருவார், நீ துண்டகத்தை தோளில் போட்டுக்கிட்டு இருக்கிற என்று சொல்லி அந்த துண்டை பிடுங்கி, தொழிலே போட்ட துண்டை பிடுங்கி இடுப்பிலே கட்டி கொள்வார்கள். இதை பார்த்தே ஒரு நாள் இசை பயிற்சிக்கு இவர்கள் வருவதில்லை. வீட்டிலே கேட்டார்கள், ஏனாப்பா இசை பயிற்சி விட்டுவிட்டா என்று. இசை பயிற்சிக்கு போனால் என்னுடைய தன்மானம் போகிறது, சுயமரியாதை போகிறது. மனிதனுக்கு மனிதன் நான் வாங்கிய துண்டை, நான் விலை கொடுத்து வாங்கிய துண்டை போட்டுக்கொள்ளக்கூட எனக்கு உரிமைகளை இந்த ஊரில் என்றால் எதற்காக அந்த இசை பயிற்சி என்று சொல்லி அன்றைக்கு இசைக்கருவிகளை தூக்கி எறிந்தவன் தான். அன்றைக்கு நான் திருக்குறளை பள்ளிக்கூடத்துக்கும் திருவாரூர் பள்ளிக்கூடத்துக்கும் சென்றவன் தான். அதற்கு பிறகு நான் எந்த வித்வானையும் பார்த்து பரீட்சைகள் செய்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நான் பார்த்த வித்வான்கள் எல்லாம் பேராசிரியர், நாவல் நெடுஞ்செழியன் போன்ற இந்த வித்வான்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர இவரையெல்லாம் பெரிய மகா வித்வான் அறிஞர் அண்ணாவைத்தான் எனக்கு தெரியுமே தவிர நான் இடுப்பிலை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சுயமரியாதை அந்த தன்மைக்கு அந்த இளம் வயதிலேயே என்னுடைய தலை வணங்க மறுத்த காரணத்தால் தான் இன்றளவும் தன்மான இயக்க தொண்டராக நான் இருக்கின்றேன். என்னை கேட்டார்கள் நிருபர்கள், ஒரே வரியிலே சொல்லுங்கள் சார், உங்களுடைய உரிமையை பற்றி, உங்களுடைய தன்மையை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஒரே வரியிலே சொல்லுங்கள். நான் சொன்னேன், ஒரே வரியிலே கேட்கிறீர்களா?
நான் மானமுள்ள சுயமரியாதைக்காரன். இதுதான் ஒரே வழி. ஏன் இந்த மானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடுகின்ற விளையாட்டு. உண்மைதானே? என் மகன் ஸ்டாலின் மானம் என்ற தாலாட்டை கேட்டவர் அல்லவா? விசா சிறைச்சாலையிலே மரணத்தோடு விளையாடுவது அல்லவா? தம்பி சீதாபதிக்கு தெரியுமே. சிட்டி பாபு புத்தகமாகவே எழுதியிருக்கிறாரே. துரைமுருகனை போன்றவர்கள், ரகுமான் கானை போன்றவர்கள் இன்றைய தினம் கழகத்தினுடைய காவலர்களாக, பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் அடிபடாதவர்களா? தடீர் தாக்கத்திற்கு உள்ளாகாதவர்களா? கல்வி சிக்கலை சிந்திக்காதவர்களா? அவர்களை வீடு புகுந்து காலைகள் அடிக்கிறார்கள், போலீசார் அடிக்கிறார்கள் என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டது கிடையாதா? என்னை அடித்து இழுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு போனார்களே, அப்பொழுது நான் தன்மானத்தை பற்றி கவலைப்படாமல், ஐயா என்னை விட்டுவிடாங்கள், இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அதிமுக கட்சிக்கு விரோதமாக பேச மாட்டேன் என்று சொன்னால், எனக்கு அந்த அடியும் கிடையாது, உதவியும் கிடையாது, இன்னமும் என்னுடைய கையிலே தூக்க முடியாமல் வலித்துக் கொண்டிருக்கிற அந்த வழியும் கிடையாது. காலிலே அறுவை சிகிச்சை நடைபெற்றது, நடக்க முடியாமல் 3 சக்கர வண்டியில் வந்து கொண்டிருக்கிறேனே, இந்த நிலையும் கிடையாது. இதையெல்லாம் நான் அன்றைக்கே இதையெல்லாம் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லியிருந்தால் அதற்கு என்ன பொருள்? சுருக்கமாக சொன்னால், என்னுடைய தன்மானத்தை விட்டுவிடுகிறேன் என்று அர்த்தம். தன்மானத்தை நான் விலை கூற மாட்டேன், விலை கூறுகின்றவர்கள் வழியிலே நடக்கவோ மாட்டேன் என்று உறுதியாக இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதிக்கு தன்மானம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நான் வரவில்லை, அவர்களும் வரவில்லை, தமிழ்நாடு வந்துவிட்டது. ஒரு மனிதரை பார்த்து தன்மானம் இல்லாதவன் என்று சொன்னால் அவர் பொறுத்துக் கொண்டு போவதற்கு என்ன காரணம்? இங்கே என்னுடைய மகன் இந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய தந்தையை பார்த்து தன்மானம் இல்லாதவர் சொல்லிவிட்டாரே என்று ஆத்திரப்பட்டார். அது இன்னும் கொஞ்சம் மென்மையாக நம்முடைய பேராசிரியர்களால் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. பேசிய அத்தனை பேரும் அந்த சொல் தன்மானம் இல்லாதவர் கருணாநிதி என்று ஆட்சியிலே இருப்பவர்கள் சொன்ன அந்த சொல் எத்தனை பேரை குத்தி குலைந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் பதிலுக்கு பதில் நாம் சொல்ல தேவையில்லை. தன்மானத்தை பற்றி பேசுகின்றவர்கள் தங்களுடைய உருவத்தை கண்ணாடியிலே பார்த்துக் கொள்ளட்டும். கண்ணாடி கிடைக்காவிட்டால் ஒரு குளத்தின் தண்ணீர் நிலையிலே பார்த்துக் கொள்ளட்டும். குளத்துக்கு சென்று பார்க்க முடியாவிட்டால் வீட்டிலே ஒரு நீர் தொட்டி கட்டியாவது அங்கே தலைகுனிந்து பார்த்துக் கொள்ளட்டும். யார் தன்மானம் உள்ளவர்கள், யார் தன்மானம் இல்லாதவர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும்.
அவர்களே பார்த்து கொண்டவர்கள்தான் நான் கருணாநிதியை பற்றி சொல்வது தப்பு, நம்முடைய முதுகை பார்க்காமல் அவருடைய முகத்தை பார்த்து விட்டவை தப்பு என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். நான் உங்களை கேட்கிறேன், ராவணன் பரம்பரையிலே வந்த தமிழர்களே உங்களை பார்த்து கேட்கின்றேன், சேரன் செங்குட்டூருடைய சந்ததியிலே வந்த தமிழர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன், தந்தை பெரியாரால் உணர்ச்சி ஊட்டப்பட்ட தோழர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன், அண்ணன் தளபதி அழகிரிசாமியால் உணர்ச்சி ஊட்டப்பட்ட நண்பர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன், தந்தை பெரியாரால் அவர்களுடைய தளபதிகளால் உணர்ச்சி ஊட்டப்பட்ட சுயமரியாத இயக்க தமிழர்களே உங்களை பார்த்து கேட்கின்றேன். நான் தன்மானம் இல்லாதவனாம் இருக்கலாம், தன்மானம் இல்லாத காரணத்தால் தான் இதுவரையிலே அதை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக அல்ல, இந்த நாடு அமளிக்காடாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பார்க்கிறோமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்ன நடைபெறுகிறது. நாம வளர்த்துக் கொண்ட வம்பு எத்தனை, கூடங்குளத்தில் என்ன நடக்கிறது? திமுக ஆட்சி காலத்திலே, அந்த காலத்தில் ஒரு ஆலை, மின்சாரம் தயாரிக்கின்ற ஆலை, அதை கூடங்குளத்திலே உருவாக்க அன்றைக்கு திட்டமிட்டு பல கோடி ரூபாய் செலவில் அதை ஆரம்பித்த போது கூடங்குளத்தில் உள்ள மக்கள் பயந்தார்கள். எங்கெங்கேயோ பெரிய பெரிய நாடுகளெல்லாம், உலக நாடுகளெல்லாம், ஏன் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம், ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் இந்த அணு உலைகளால் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதே, இதே நாம் இப்பொழுது நமக்கு தேவையா என்று அந்த வட்டாரத்து மக்கள், குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயந்து கலரை நீக்கி இதை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட போது தன்மானத்தை பற்றி பேசுகின்ற இந்த அம்மையார் அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? அவர்களே ஒரு தீர்மானம் போட்டார்கள். என்ன தீர்மானம்? அவங்களுடைய கட்சி கூட்டத்தெல்லாம் அல்ல, வேறு எங்கே, அமைச்சரவை கூட்டத்தில் கேபினட் மீட்டிங் என்பார்களே, அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டார்கள். என்ன தீர்மானம்? மத்திய சர்க்காருக்கு வேண்டுகோள், திட்டவட்டமான வேண்டுகோள். மக்கள் எல்லாம் இங்கே பயப்படுகிறார்கள், ஆகவே அவர்களுடைய பயத்தை தீர்த்துவிட்டு இங்கே இந்த பணியை நீங்கள் தொடங்கலாம், அதுவரையிலே ஒத்திவையுங்கள் என்று தீர்மானம் போட்டார்கள். தீர்மானம் போட்டுவிட்டு அந்த போராட்டத்தை நடத்தியவர்களும் சரிதான், இவர்கள் நம் பக்கம் சாதகமாக இந்த அரசு இருக்கிறது என்று அவர்களும் ஊக்கம் பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது அங்கே கூடங்குளத்திலே மின்சார பணிகள், உற்பத்தி பணிகள் வேகமாக தொடங்க ஆரம்பித்ததும் அவர்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். போராட்டம் என்றால் மண்ணிலே நின்றல்ல, கடலிலே நின்று போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தை நடத்துகின்றவர்கள் அழைத்து பேச தெம்பில்லாமல், திராணி இல்லாமல், எண்ணம் இல்லாமல், தைரியம் இல்லாமல், நல்ல எண்ணம் இல்லாமல், நெஞ்சிலே ஈரம் இல்லாமல் அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்க சுட்டு தள்ளி 2 மீனவர்கள் இதுவரையிலே இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் எங்கே போயிற்று தன்மானம்? எங்கே இருக்கிறது தன்மானம்?
என்ன விலை? தன்மானத்தை நீங்கள் தம்பட்டம் எடுத்து பரப்புவதற்காக எத்தனை பேர் சாக வேண்டும், எத்தனை பேர் போக வேண்டும் என்று கேட்கிறார்களே, எவ்வளவு கோமாளித்தனம்! ஒன்றை சொல்லுவது, அடுத்த வாரம் வேறொரு கருத்தை சொல்லுவது, வேண்டும் என்று சொல்லுவது, பிறகு வேண்டாம் என்று சொல்வது. சரி, வேண்டும் என்று சொன்ன போது அதனால் விளையக்கூடிய தீமைகள் இப்பொழுது தெரிகிறது, ஆகவே வேண்டாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா? இல்லை. வேண்டும் இருக்கிற போது அதை வேண்டாம் என்று சொன்ன போராட்டக்காரர்களை அழைத்து பேசி, என்ன பேசுகிறார்களோ எனக்கு தெரியாது, என்ன ரகசியமோ எனக்கு புரியாது, பேசி அதை நிறுத்துவதற்கு முயற்சிகள் செய்வதாக கூறி, ஆனால் போராட்டக்காரர்கள் இவர்களுடைய இருதலைக்குள்ளி சுதந்திரத்தை வெளிப்படுத்தி போராடத் தொடங்கி, அந்த போராட்டம் கடலிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒருவர் நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் ஏன் அந்த கவலை இல்லை? தமிழர் எல்லாம் சொம்மேறியாக இருக்கிறார். தமிழனுக்கு சொரணை கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு இருந்த வீரம் எல்லாம் புசுங்கி போய்விட்டது. ஆகவே எதுவும் செய்யலாம், எந்த போராட்டத்தையும் துப்பாக்கி கொண்டு அடக்கி விடலாம், பேச்சுவார்த்தை தேவையில்லை என்ற அந்த அதிகாரத்தினர், அந்த கொழுப்பு அது நெஞ்சி வரையிலே வந்து அடைத்து விட்ட காரணத்தால் இன்னை தன்மானமற்றவர் என்று பேசுகின்ற துணிச்சலை யார் கொடுத்திருக்கிறது? யார் என்பது எனக்கு தெரியும். 200 தடவை பெங்களூரு வழக்கிலே வாய்தா வாங்கியவர்களுக்கு இது தன்மானம் போகவில்லையாகும். எனக்கு தன்மானம் போய்விட்டோம். நீங்கள் குற்றம் செய்தது உண்மைதான். நீங்கள் சர்க்காருடைய சொத்தை, பொருளை உங்களுடைய சொந்த பணத்தில் விலை கொடுத்து வாங்கியது தவறு. அரசு பொருளை, அரசு உடைமையை ஒரு அமைச்சர் வாங்கியது பெருந்தவர். இருந்தாலும் இந்த தவறை சுட்டி காட்டுகிறோம், இனிமேலாவது ஒழுங்காக நடங்கள் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுகிற அளவுக்கு நடந்து கொண்டவர்கள் தன்மானம் உள்ளவர்களாம். நான் தன்மானம் இல்லாதவலாம். அட தன்மானமே, உன்னுடைய நிலையை பார்த்தாயா? உன்னை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு கோபுரத்தில் வைத்துக் கொண்டு தன்மானம் தன்மானம் என்று கொண்டாடுகின்றவர்களெல்லாம் வாழுகின்ற இந்த நாட்டில் அதை பற்றி கிஞ்சிற்று கவலைப்படாமல் 200 தடவை வாய்தா நீதிமன்றத்தை பார்த்து என்று சொல்ல கோரிக்கை, நீதிபதி சரியானவர் அல்ல என்று அவர் மீது புகார், இவ்வளையும் சகித்துக் கொண்டு பெங்களூரு ஒரு நீதிமன்றம் 68 கோடி ரூபாய் வருமானத்திற்கு மேலாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் மானம் போகவில்லை. தன்மானம் தள்ளதூக்கி இருக்கிறது, தன்மானம் பறிபோகவில்லை. இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்கிற கருணாநிதிக்கு தான் தன்மானம் போய்விட்டது. தன்மானம் எங்கும் போகாது தாய்மா. தன்மானம் என்னிடத்திலே தான் இருக்கிறது. ஏனென்றால் தன்மானத்திலே பிறந்து, தன்மானத்திலே வளர்ந்து,
தன்மானத்தை நானெல்லாம் பெருக்கி தன்மானத்தை முரசூட்டி கல்விக்கின்ற நான் என்றைக்கும் தன்மானத்தை இழக்க மாட்டேன். ஒருவேளை நாளைக்கு உன்னை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படாது, ஏற்பட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இருவரும் சந்தித்தது. அப்பொழுது வெளியிலே உள்ள பார்த்து எங்கே தன்மானம் என்று கேட்டால், அப்பொழுது 2 வாரால் என்னுடைய தன்மானம் போகலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், அண்ணாவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், பெரியார் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், சுயமரியாதை கொள்கையின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என்னுடைய தன்மானத்தை பறிப்பதற்கு தமிழ்நாட்டிலே யாரும் பிறக்கவில்லை. பிறப்பியல் சொன்னால் அவர்கள் தமிழர்களும் அல்ல, அவர்கள் தமிழர்களாக இருக்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ 2 முறை 3 முறை தோற்றுவிட்டோம். சட்டமன்றத்திலே எதிர்கட்சி என்ற கௌரவத்தை கூட பெற முடியாமல் தோற்றுவிட்டோம் என்றால் கோபம் உங்கள் மீது அல்ல. யாருக்காக பாடுபட்டோமோ, யாருக்காக தொண்டாற்றினோமோ, யாருக்காக சிறைச்சாலைக்கு சென்றோமோ, யாருக்காக எங்களையே தத்தம் செய்ய தயாராக இருக்கிறோமோ, அவர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் இருந்து என்ன பயன்? அவர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் யார் மீது கோபப்பட்டு என்ன பயன்? நான் கோபப்படவில்லை, வருந்தவும் இல்லை. நடப்பது நடக்கட்டும், நாளை நடப்பதை யார் அறிவார் என்று உணர்கின்ற பித்தனம் அல்ல நாம். நாங்கள் என்றைக்கும் தன்மானத்துக்கு மாலை சூட்டி வரவேற்பவர்கள். தன்மானத்தை இழந்தவனை தரையில் போட்டு மிதிக்கக்கூடியவர்கள். தன்மானத்துக்கு என்ன பொருள் என்று அம்மையார் அவர்களே நீங்கள் தமிழ் பிடித்திருந்தால் அந்த தமிழாசிரியரை கேளுங்கள். அவர் சொல்லுவார் தன்மானத்துக்கு என்ன அர்த்தம் என்று. உலகத்திலே அடிக்கிற ரூட்டி எல்லாம் அடித்துவிட்டு தன்மானம் தன்மானம் என்று சொன்னால் என் வரலாறு உங்களுக்கு புரியும். சொன்னவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அல்ல. அதே போல அவர்களுடைய வரலாறு எனக்கு தெரியும். போட்டி வைக்கலாமா? தன்மானத்தை இழந்த சம்பவங்கள் எவை, யார் அதற்கு உரியவர்கள் என்பதற்கு ஒரு விவாதம் நடத்தலாமா? ஒரு நாள் விவாதம், சட்டசபையிலே அல்ல, ஒரு மண்டபத்தில், பொது மண்டபத்தில் தன்மானத்தை பற்றி பேசலாம் வாருங்கள். பட்டிமன்றம் நடத்தலாம் வாருங்கள். பட்டிமன்றத்திலே பேசுவதால் ஒன்றும் தகராறு வந்து விடாது, ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து விடாது, கைகளாப்பு வந்து விடாது. ஒரு ஆணும் பெண்ணும் போராடும் போது கைகளாப்பா வரும், நிச்சயமாக வராது. அதையெல்லாம் விரும்புகிறவர் அல்ல, விரும்புகிற இடமும் அல்லது. ஆகவே இதோடு நிறுத்தங்கள். தன்மானத்தை பற்றி பேசுகின்ற பேச்சை இதோடு நிறுத்தங்கள். என்னுடைய தம்பிமார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பித்தால்
அது எங்கேயோ போய் நிற்கும் என்பதை மாத்திரம் குறிப்பிட்டு ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். இளைஞர் அணியை பற்றி பேசினேன் ஆரம்பத்தில். அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றே கருதுகிறேன். இளைஞர்களுடைய எழுச்சியை ஊர்வலங்களில், பேரணிகளில், கூட்டங்களில் தம்பி ஸ்டாலின் மாவட்டத்தோறும் நடந்துகின்ற ஆய்வு அரங்கங்களில் அந்த எழுச்சியை காணுகின்றேன். நாளைய நாயகன் என்கிறீர்கள், நாளைய எதிர்காலம் என்கிறீர்கள். அது ஸ்டாலினை மாத்திரமல்ல, இளைஞர் அணி என்கின்ற அந்த அமைப்பையே நாளைய தினம் நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய கடமைப்பட்ட பொறுப்புள்ள அமைப்பு என்று கருதுகிறவன் நான். எனவே இங்கே தேர்தலை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பற்றி எல்லாம் பேசினார்கள். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் இன்னும் பேராசிரியரிடத்திலே பற்றி கலந்து பேசவில்லை. உங்களுடைய காதலை போட்டு வைக்கிறேன் இந்த கருத்தை. இனி வருகின்ற தேர்தல்களில் ஏற்கனவே இன்னவர்களால் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் கட்சியிலே இருக்கின்ற மூத்தவர்களால் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் அப்படியே எல்லோரும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் ஒரு 30% வேட்பாளர்களிலே இளைஞர்களுக்கு இடம் தந்தால் என்ன? ஒரு 30% இளைஞர்களுக்கு, ஒரு 5 அல்லது 10% கண்டிப்பாக தாய்மார்களுக்கு, மகளிருக்கு இடம் தர வேண்டும் என்று உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்கும்போது, உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனிக்கும் போது இந்த நெஞ்சத்திலும் அந்த எண்ணம் எழுகிறது. அந்த எண்ணத்தை விரைவிலேயே செயல்படுத்த பேராசிரியர் போன்ற மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி இத்தனை சதவிகிதம் ஒதுக்கலாம், இளைஞர்களுக்கு ஒதுக்காமலே விட்டு விடலாமா, ஒதுக்குவதென்றால் எத்தனை சதவிகிதம் என்று இடங்களை இளைஞர்களுக்கு ஒதுக்குகின்ற அந்த தேர்தல் திட்டத்தையும் நான் அவர்களோடு கலந்து பேசி வெளியிட இருக்கிறோம் என்று கூறி இந்த புதிய செய்தியோடு உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த செய்தியோடு நீங்களும் நானும் இந்த மண்டபத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு இவ்வளவு சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்து சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அருமை தம்பி, அன்பு தம்பி பொன்முடி அவர்களுக்கும் மற்றவருடைய நண்பர்களுக்கும் செயலாளர்களுக்கும் விருது பெற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் அடுத்தடுத்த விழாக்களில் விருது பெற வேண்டிய வாய்ப்புகளை பெறக்கூடிய இளைஞர்களுக்கும் நன்றியை கூறி இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.